நம்முடைய ஆவியானவர் நம்மோட பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் பேசாதவர் அல்ல, அவர் பேசுகிறவர். ஸோ யாருக்கிட்ட பேசுகிறாருன்னா உங்கள்கிட்ட தான் பேசுவார். ஆமென். ஸோ அதனால் இந்த வார்த்தை டைரெக்டாக கர்த்தரே உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தையாய் நீங்கள் நினைத்து இதை கவனிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சீசனுக்கான வார்த்தை இந்த வார்த்தை நீ பேசு. எல்லா படபடப்பு, பயங்கள், பதற்றங்கள் எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன். ஆமென். ஸோ அதனால் இந்த வார்த்தை சம்திங் வெரி ஸ்பெஷல் வேர்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் முழுவதும் படிங்க. பைபிள் எடுத்துக்கோங்க. 17வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 14 முதல் 17 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம படித்த இந்த வார்த்தை எல்லாம் நமக்கான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற. அப்ப உடன்படிக்கை. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா ஒரு வார்த்தையா பேசுறத வார்த்தை அல்ல, இது உடன்படிக்கையின் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பிறகு வருகிற எல்லா வார்த்தையுமே உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னா ஒப்பந்தம். எப்படி ஒரு 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 நிலத்தை நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா அதை நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அது உங்களுக்கு லீகலா என்னாச்சு, சொந்தமாயிடுச்சு. எப்படி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அது எவ்வளவு பெரிய கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. அது போல கர்த்தர் இந்த வார்த்தைய வெறும் வார்த்தையாய் மாத்திரம் வைக்கல, இதை ஒரு உடன்படிக்கையாய் மாற்றிவிட்டார். அப்ப இப்ப ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையுமே, இப்ப நம்ம படிச்ச வார்த்தையுமே எல்லாமே உடன்படிக்கையின் வார்த்தை. இப்ப நம்ம வாசித்த 14வது வசனத்துல நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு, இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். இந்த உலகத்துல சரி, நம்ம வாழ்க்கையில சரி, நம்ம சுற்றிலும் நாம் இருக்கிற சமுதாயத்துல, சில நேரம் நம்முடைய குடும்பத்துல கூட நிறைய கொடுமைகள் நடக்கலாம். கொடுமைன்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆபத்துகள். அல்லேலூயா. ஆபத்துகள் இருக்கலாம். இந்த ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்ற விசுவாசத்திலிருந்து அடுத்த கட்ட ஒரு விசுவாசம் என்ன தெரியுங்களா? கொடுமை, ஆபத்து என் எல்லைகளுக்குள் வரவே முடியாது, தூரமாவாய். ஆமென். இது ஒரு விசுவாசம். இது ஒரு விசுவாசத்தின் அடுத்த கட்ட நிலைமை. ஆபத்தை கண்டு பயப்படாமல் இருப்பான் அப்படி கூட கர்த்தர் சொல்லல. கொடுமைக்கு தூரமாவாய், அதை பற்றின நினைவே உனக்கு வேண்டாம். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல நடக்கிற ஆபத்துகள், கொடுமைகளுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா பைபிள்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது, மனிதர்கள் காரணம். ஆமென். யார் காரணம் அல்ல? கர்த்தர் காரணம் அல்ல. ஆமென். ஒரு சில வசனங்களை எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 11.
ஆதியாகமம் 11. எப்படி கொடுமைகள், ஒரே நிமிடம், எப்படி கொடுமைகளை பிசாசும் மனிதனும் சேர்ந்து அரங்கேற்றம் பண்ணுகிறார்கள், செய்கிறார்கள். இதை நீங்க விளங்கி கொள்ளணும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நம்ம சர்ச்சில் இது ரொம்ப சாதாரணமா எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் தண்டிக்கிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல, கெடுக்கிறவர் அல்ல, கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல, அவர் ரொம்ப நல்ல கர்த்தர். ஆனாலும் சில நேரம் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளையே அறியாம ஒரு வார்த்தை, ஏன் சாமி என்ன இப்படி படுத்துற, வருதா வரலையா? அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வார்த்தையை நான் பேசுறேன். அல்லேலூயா. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே யாரை நம்ம கார்னர் பண்றோம்? இந்த பழியெல்லாம் தூக்கி யார் மேல போடுறோம்? ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க? ஊர்ல கெட்டது பண்றவங்களாம் நல்லா இருக்கிறானே, நான் உண்மையா இருக்கிறேனே, சர்ச்சுக்கு வார வாரம் போறேனே, எல்லாம் பண்றேன், என்னையா சாமி சோதிக்கிற அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி யார் மேல போடுறோம்? கர்த்தர் மேல. அப்ப இந்த கொடுமைகளை யார் ஏன் அரங்கேற்றம் பண்றா, யாரு நடத்துறா? இங்க வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு. 11வது வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால். இது நோவா காலத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. 13வது வசனத்தின் பகுதியில வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. அப்ப இங்க பாருங்க, பூமியை யார் கொடுமையினால நிறைக்கிறா? மாம்சமானவர்கள். அப்படின்னா அது யாரு? மனிதர்கள். அப்ப பூமியில கொடுமைகள் அரங்கேறுவதற்கு யார் காரணம்? அப்ப கொடுமைன்னா என்ன? இப்ப பாருங்க, கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம், ரைமிங்கா வருது இல்ல, கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் 50 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு கடவுள் எந்த வகையிலுமே, அதுல நேத்து நினைக்கிறேன், முந்தா நேத்து நினைக்கிறேன், அமைச்சர் புலம்புறாரு. இந்த அளவுக்கு உயிர் பலி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, 160 பேர் குடிச்சிருக்கிறாங்க அந்த சாராயத்தை. 160 பேர் குடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வாந்தி, மயக்கம், ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்குது. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு சரியாயிடுச்சு. சரியானவங்க வீட்டுக்கு வந்து மீதி இருந்த சாராயத்தை திரும்ப குடிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த மாதிரி திரும்ப குடிச்சவங்களுக்கு தான் ரொம்ப சிவியர் ஆகி, இந்த 2வது முறை குடிச்சவங்க தான் செத்துட்டாங்க நிறைய பேர். அல்லேலூயா, ஆமென். இப்ப இதை நம்ம கேட்கும்போது இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நாம யோசிக்கிறோம். ஆனா அதையும் செய்யறாங்களே. அப்ப அவருடைய எண்ணங்கள், அவருடைய புத்தி, அவருடைய அறிவு, அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு மடங்கடிக்கப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மூலமாய் பூமி கொடுமையினால் நிறைந்து இருக்கிறது. நல்லா கவனிங்க, மனிதர்கள் நல்லவர்கள், எல்லா பழியும் தூக்கி மனிதர்கள் மேலேயே போட முடியாது. ஆனால் இந்த காரியங்களை செய்ய வைப்பதற்கான தந்திரங்களை பிசாசு தாட் ப்ராசஸ்ல பண்றான், எண்ணங்களிலே பண்ணுகிறான். பிசாசு எந்த கொடுமைகளையும் ஆபத்தையும் தீமையான காரியங்களை செயல்படுத்த முடியாது. பிசாசு செயலற்றவன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு விட்ட பங்காளி ஆயிட்டீங்களா பிசாசுக்கு? இல்ல இல்ல, சொல்லுங்க. அவனுக்கு ஒரு காரியத்தை செய்யற அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் அவன் தந்திரவாளின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னன்னா, அவனுடைய வேலையே என்னன்னா, இங்க வேலை செய்யறது. சோ மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிசாசு எண்ணங்களிலே விதைக்கிறான், எண்ணங்களிலே பேசுகிறான். அவன் செய்ய சொல்கிறதை மனிதர்கள் செய்கிறார்கள். அப்ப கொடுமைகள் அரங்கேறுவதற்கு பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யறாங்க. யார் யாரு சொல்லுங்க? மனிதர்களும் பிசாசும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அங்க வார்த்தை அழகா போட்டிருக்கு, அவர்களாலே பூமி கொடுமையினால். ஆங்கிலத்தை ரொம்ப அழகா போட்டு, for through men the land is filled with violence. இந்த பூமி இவ்வளோ மோசமான கொடுமைகளால் நிரப்பப்பட்டதற்கு காரணம் மனிதர்கள். through men. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு சில வார்த்தைகள் வேகமா சொல்லிடுறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5வது வசனத்துல, சிமியோனும் லேவியும்
ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். ஏக சகோதரர் ரொம்ப ஒற்றுமையா இணைந்து வேலை செய்யறாங்க. என்ன வேலை செய்யறாங்க? கொடுமையின் பட்டயங்கள். அல்லேலூயா. 6வது வசனம், என் ஆத்துமாவே அவர்களுடைய, இப்ப நல்லா கவனிங்க, எப்படி கொடுமைகள் அரங்கேறுகிறது. பிசாசு எப்படி ஒரு மனுஷனை ரொம்ப தந்திரமா கொடுமையான காரியங்கள், மோசமான காரியங்களை செய்ய வைக்கிறான். இன்னைக்கு இது செய்தி அல்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வார்த்தைகளை நான் பேசுறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும். என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு. அப்ப பிசாசு ரகசியமா என்ன கொடுக்கறானா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில ஆலோசனைகள் ரகசியமாய் வரும். அந்த ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதீர்கள். ரகசிய ஆலோசனை என்ன? நான் ஒன்னு சொல்றேன், ஆனா நீ யார்ட்டும் சொல்லக்கூடாது, ஓகேவா? அப்படின்ட்டு பேசுறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? சிலரோட ஆண்டவர் பேசுறாரு, சிரிக்கிறாங்க எல்லாம். ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அல்லேலூயா. அடுத்தது, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில். யார் கூட்டத்தில்? ரகசியமா ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அடுத்த வசனம், உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலில் அவர்கள் சிதறவும் பண்ணுவேன். அவங்க கூட்டம் சரியில்லைப்பா. கூட்டமா சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொடுமையான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களை யார் பண்ண வைக்கிறா? பிசாசு பண்ண வைக்கிறான். எப்படி பண்ண வைக்கிறான்? ரகசியமான ஆலோசனைகளை கொடுத்து தீமையான காரியங்களை செய்ய வைக்கிறான். உக்கிரம், கோபம். அப்ப கொடுமைக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருந்து வேலை செய்யுதுன்னா, கோபம் வேலை செய்கிறது. அல்லேலூயா. சில பேர் இந்த உலகம் ஈஸியா கோபத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. நான் என்ன சும்மாவா பண்ணேன், கோபத்துல ஏதோ பண்ணிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாமா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பூமியில நடக்கிற அநேக கொடுமைகளுக்கு பின்னாடி நிக்கிறது என்ன? கோபம். அந்த கோபத்தை உருவாக்குகிறது யாரு? இன்னைக்கு வந்திருக்கிறவங்க சொல்றேன், அளவுக்கு அதிகமா எனக்கு கோபம் வருதுன்னா கொஞ்சம் சீரியஸா அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஈஸியா பிசாசு உங்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு. நடா அவர் பயங்கரமா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. உண்மை உண்மை. இவங்க எல்லாம் பண்ணிட்டு பழி தூக்கி யார் மேல போட்டுறது? ஏன் சாமி என்ன சோதிக்கிற, ஏன் ஆண்டவரே என்ன சோதிக்கிற? ஆனா பண்றது எல்லாம் யாரு? பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களோட கர்த்தர் பேசுகிறார், உடன்படாதே. அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு ஒத்து போகாதே. ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் என்ன பேசினாலும் அதுல நீதி இருக்கான்னு பார்க்கணும், அதுல உண்மை இருக்கான்னு பார்க்கணும், அதுல கர்த்தர் பிரியப்படுகிறாரான்னு பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தை அதுல இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ஆலோசனையில கர்த்தர் பிரியப்படுகிறாரான்னு பார்க்கணும். ஆண்டவருக்கு இது ஏற்றது, சமாதானமா இருக்குன்னா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஓடிரணும். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. சில நேரம் நாம ஒழுங்கா இருந்தா கூட பிசாசு மனிதர்களை ஏவி நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஆபத்துகள்லாம் எப்படி வருதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கொடுமைகள், கொடுமைன்னா ரொம்ப டேஞ்சரான வேர்டுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப ஆபத்துன்னு வச்சுக்கோங்க. ஆபத்து எப்படி வருது? கோபத்தினால வருது, ரகசிய ஆலோசனையினால ஆபத்துகள் வருகிறது, உக்கிரத்தினால மூர்க்கத்தினால ஆபத்துகள் வருகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு வசனம், சங்கீதம் 35வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 35வது சங்கீதம் 11. கொடுமையான சாட்சிகள் எழும்பி. இங்க வார்த்தை கவனிங்க, கொடுமையான சாட்சிகள். அது என்ன கொடுமையான சாட்சிகள்? சாட்சினா விட்னஸ். ஓகே, சாட்சினா ஒருத்தரை பற்றி பேசுவது விட்னஸ். அது நல்ல சாட்சியா கெட்ட சாட்சியான்றது வேற. ஒருத்தவங்களை பற்றி பேசுவது என்னது? சாட்சி. அப்ப பிசாசு ஒருத்தர் வாழ்க்கையில ஆபத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களை பற்றி
வேற ஒரு மனிதர்களை வைத்து பேச வைக்கிறான். கொடுமையான சாட்சிகள் எழும்பி, அல்லேலூயா. ஆங்கிலத்துல unrighteous witnesses rise up. என்னை குறித்து உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை பிசாசு பேச வைக்கிறான். இதெல்லாம் ஆபத்து வருவதற்கான காரணிகள். ஆண்டவர் ஆபத்தை கொடுக்கல, அப்ப எப்படி வருதுன்னு சொல்லணும்ல. உங்களை பத்தி ஒருத்தவங்க தேவையில்லாம பேசுறாங்கன்னா அவங்க வாயை மூட வைப்பது உங்க கடமை. பேசிட்டே போட்டும் போ அப்படின்னு விட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களை நிம்மதி இல்லாமல் போக பண்ணும். இத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? கொடுமையான சாட்சிகள் எழும்பி, அங்க பாருங்க அடுத்த வார்த்தை, நான் அறியாததை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மைக்கு புறம்பா என்னை பத்தி பேசுறாங்க, நான் செய்யாத செயலுக்காக என்கிட்ட ஆர்கியூ பண்றாங்க, என்னை பத்தி அவங்க பேசுறாங்க, எதிர்வா பேசுறாங்க, பொய்யான காரியங்களை என்ன குறித்து பேசுறாங்க. பிசாசுக்கு நீதி இல்லைங்க, அவன்கிட்ட நியாயம் இல்ல, அவன்கிட்ட உண்மை இல்ல, சும்மா அடிச்சு விடுவான். நீங்க பண்ணிருக்கவே மாட்டீங்க, வேணும்னே பேச வைப்பான். 4 பேரை வச்சு அவங்க பேசி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஒருவேளை அப்படிதானோ அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுவான், நம்ப வச்சிருவான். அதன் மூலமாய் ஆபத்துகள் வருகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா. சுத்தமா விளங்கலன்றவங்க சத்தமா அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இந்த கொடுமையான அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன போட்டிருக்குன்னா, தீங்கிழைக்கும் சாட்சிகள் எனக்கு விரோதமாய் பிசாசு பேசுகிறான். என்ன சாட்சியா? சத்தமா சொல்லுங்க. தீங்கிழைக்கும் சாட்சி. அப்போ உங்களுக்கு தீமை கொண்டு வரணும்னா யாரோ ஒருத்தரை வச்சு பேச வைக்கிறான். அந்த வார்த்தைகளை பேசும்போது அது உங்கள் நேர இருதயத்துக்குள்ள உங்க இருதயத்தை காயப்படுத்துகிறது, பாதிக்கிறது. தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட்டா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது, உங்களை நிம்மதி இழக்க பண்ணுகிறான். இந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்குது இல்ல, இந்த பாதிப்புகள் மூலமாக கொடுமைகள் உண்டாகிறது, ஆபத்துகள் வருகிறது. அதனால்தான் சொல்றாரு, அந்த கூட்டத்தோட சேராதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூட்டத்தோடு சேராதே, விலகி ஓடிருங்க. ஓடிருங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, அங்க இருக்காதீங்க. உண்மைக்கு புறம்பா பேசுறாங்களா, நீங்க செய்யாத குற்றத்தை உங்க மேல வீண் பழி போடுறாங்களா, சொல்லி பாருங்க. கேட்கலையா, விலகி ஓடிடுங்க. அது எவ்வளவு பெரிய சொந்தமா இருக்கட்டும், மாமா மச்சா யாரா வேணா இருக்கட்டும், ஓடிடுங்க. அந்த இடத்துல இருக்காதீங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளை நீங்க கேட்க 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 உங்கள் உள்ளத்தை அந்த வார்த்தைகள் பாதிக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல, நிறைய பேருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு நடுவுல வருகிற எல்லா சண்டைக்கும் காரணம் 3வது ஆள் பேசுற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பிட்டு யாரு இப்ப 2 பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தீங்கிழைக்கும் சாட்சிகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு உண்டாக்கும். சொல்லுங்க, பிசாசு உண்டாக்கும் தீங்கிழைக்கும் சாட்சிகளுக்கு விலகி ஓடுங்கள். சும்மா பேச வைப்பாங்க, சும்மா பேச வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு ஒரு மீட்டிங்காக நான் போயிருந்தேன். ஒரு தம்பி என்கிட்ட தனியா பேச வந்தாப்புல. நல்ல டேலண்டட், பயங்கர டேலண்ட், ஹைலி டேலண்ட், பயங்கரமான அறிவு. பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாவே இருக்கிறான் பாஸ்டர், தனியாவே இருக்கிறான் பாஸ்டர், யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டேன்றான் பாஸ்டர், ரொம்ப அமைதியாகவே இருக்கிறான் பாஸ்டர் அப்படின்ட்டு. சரிம்மா, நான் தம்பிகிட்ட பேசுகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் அவங்களை அனுப்பிட்டு அந்த தம்பிகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த தம்பிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச நிறைய வார்த்தைகள் உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பித்தது. அப்போ நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்னென்னா, மற்ற நண்பர்கள் அந்த தம்பியை குறித்து என்னென்னலாம் நிறையா பேசுனாங்களோ அதையெல்லாம் அந்த தம்பி உண்மைன்னு நம்பி, அப்போ நான் இப்படி தான் போல, அப்போ நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவரே ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தன்னை சமுதாயத்திலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கிலேருந்து, ஃபேமிலியிலேருந்து அப்படியே ஒதுக்கி, கொரோனாவில் எல்லாரும் ஐசோலேட் பண்ணி வாழ்ந்தாங்கல்ல, தனித்திருன்ற மாதிரி இவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு.
அம்மா கூட பேச மாட்டாரு, அப்பா கூட பேச மாட்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டாரு, யாருமே கிடையாது. அவங்க சொல்றாங்க, எனக்கெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியுமான்னு. ஃபோன் கிடையாது, கரெக்டாக சாப்பிட மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு 2-3 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்குவாராம். திரும்ப மதியம் 1 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ள போய் கதவை சாத்திக்குவார். திரும்ப நைட்டு 8 மணிக்கு வந்து கதவை சாத்திக்குவார். கையில் ஆனால் ஃபோனும் கிடையாது, டிவியும் கிடையாது, எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் இருக்கிறாரு. எப்படி இருக்க முடியுது யோசிங்க. உங்களை அந்த மாதிரி ஒரு ரூமில் விட்டு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? தூங்கவும் கூடாது, தூங்கவும் கூடாது, இருக்க முடியுமா? ஆனா அந்த தம்பி இருக்கிறாப்ல. எத்தனை பொய்களை பிசாசு பேச வைத்து இதுதான் நான் என்று நம்ப வைத்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவங்க சொல்றாங்க, இவன் இருந்த டேலண்ட்டுக்கு 10th 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். 10th அவ்வளோ மார்க் வாங்கின தம்பி 12th ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவார்னு எதிர்பார்த்த தம்பி 12th என்ன ஆயிட்டாரு? பாதிப்பு, ஆபத்துகள் எப்படிலாம் வருது பாருங்க. பொய் சாட்சிகள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் பயமுறுத்த சொல்லல, நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், உற்சாகமாய் சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 86:14, 86:14. தேவனே அகங்காரிகள் கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க. கொடுமைக்காரர்களுடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? மேட்ரை க்ளோஸ் பண்ணும், குழி தோண்டி புதைச்சி சிலுவையை நற்றணும். விளங்குதா? கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஜீவனை எடுக்கிறான்னா யார் அது? அப்ப அப்படிப்பட்ட உறவோட நீங்க சேர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அதான் சொல்ல காலையில கூட சொல்லிட்டு இருந்தேன், இட் இஸ் லைக் a slow poison. ஸ்லோ பாய்சன் என்னது? கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறார். அப்படிப்பட்ட கூட்டத்தோட சேர வேண்டாம். உங்களுக்கு தேவன் நல்ல நட்புகளை கொடுத்திருக்கிறார், நல்ல நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10:11, நீதிமொழிகள் 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை. பாருங்க, நீதிமானுடைய வாயில என்ன வருதா? ஜீவ ஊற்று, ஜீவனுள்ள வார்த்தை புறப்படுகிறது. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை. அப்படின்னா இட் ஃபில்ஸ். துன்மார்க்கனுடைய வாயில என்ன இருக்குமா? கொடுமை. அப்ப பிசாசு கொடுமையை எங்க கொண்டு போய் வைக்கிறான்? வாயிலன்னா அதோட அர்த்தம் என்ன? வார்த்தையா வைக்கிறான். விளங்குதுங்களா? அப்படின்னா பேச வைக்கிறான். ஒருத்தவங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு விரோதமா 4 பேர் வாயில பிசாசு என்ன வச்சுட்டு வரான்? பபுல்காம் வாயில வைக்கிற மாதிரி பிசாசு என்ன வச்சுட்டு வரான்? இன்னும் நிறைய பேருக்கு புரியல. உங்களுக்கு விரோதமா என்ன வார்த்தைகளை சொன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க, நீங்க காயப்படுவீங்க, நீங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை 4 பேர் வாயில வச்சு நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நமக்கு விரோதமாய் பேச வைத்து அந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை தொட பிசாசு முயற்சி செய்வான். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயில் இருக்கும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், உங்களை பத்தி அனாவசியமா யாரும் பேசுறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு விலகி ஓடிடுங்க. பேச இடம் கொடுக்காதீங்க. சும்மா பேசிட்டு போட்டோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா உங்க நிம்மதி அதுக்கு எடுத்துடும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றார். 140வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். யார் ஜெபம் பண்றா? தாவீது ஜெபம் பண்றார். ஒரு ஜெபம் பண்ணுங்க, கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். யாரை விட்டு விலகணுமா? சொல்லுங்க, யாரை விட்டு விலகணுமா? இப்ப சொல்லுங்க, இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டீங்க, யார் கொடுமையுள்ளவர்கள்?
யார் கொடுமை உள்ளவர்கள்? இவ்வளவு நேரம் சொன்னல, ரகசிய ஆலோசனை செய்கிறவர்கள், கோபம், உக்கிரம், மூர்க்கம், விரோதமான பொய் சாட்சி பேசுகிறவர், உண்மைக்கு புறம்பாய் பேசுகிறவர்கள், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படி பேசுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பிசாசு தீனி போட்டு வளர்க்குறான், இந்த பூமி அழிப்பதற்காக. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, பீலேயாமுக்கு கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணு, சாபமான வார்த்தைகளை பேசுன்றாரு. நான் கேட்கிறேன், இவனை பேச விட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் தடுத்து இருக்கலாம்ல, ஆனா எங்கேயே தடுக்கிறாரு? இவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படாம அங்கே தடுத்துறாரு. என கர்த்தருக்கு தெரிகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதனாலதான் பீலேயாம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட புறப்படாம அங்கேயே கர்த்தர் தடுத்துறாரு. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் பாதுகாப்பேன், என் ஜனங்களை நான் காப்பாத்திருவேன். நீ என்ன பேசினாலும் ஒன்னும் படிக்காது. ஆனாலும் நீ வாய் திறந்து என்ன பண்ணக்கூடாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு நிறைய பேரை கூலி கொடுத்து பேச வைக்கிறான். நாமளும் அதை பார்த்துட்டு அப்படியே ஒன்னும் ஆமா போ, நானும் அப்படிதான் போல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதனாலதான் ஆபத்துகள் வருகிறது. உங்களை குறித்து தேவையில்லாமல் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு விலகி ஓடுங்கள். தேவையில்லாத கூட்டத்தார்கள் ரகசிய ஆலோசனை பண்ணுகிற இடத்துல இருக்காதீங்க. உங்களை காத்துக்கொள்ளுங்கள், உங்களை காத்துக்கொள்ளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. எஸ், ரொம்ப முக்கியமான வார்த்தை தேவ பிள்ளைகளை. கர்த்தர் காப்பாற்றுகிறவர், கர்த்தர் தப்புவிக்கிறவர், கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்வாரு. உங்களை ஆசீர்வதிப்பது மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியம். இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அதே நேரம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும். பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி, பிசாச பெரியாளா காமிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லல. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. இதுல இன்னொரு வார்த்தை பாருங்க, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 13வது வசனம். தரித்திரனும் கொடுமைக்காரனும். இங்க நல்லா கவனிங்க. இப்பேற்பட்ட இவ்வளவு நேரம் பேசுனல்ல, இவ்வளவு மோசமான கொடுமைக்காரனும் இன்னொரு ஆள் யாரு? தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? ஹலோ மச்சி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? கர்த்தரோட பார்வையில கொடுமைக்காரனையும் தரித்திரனையும் கர்த்தர் ஒண்ணா வைக்கிறாராம். தரித்திரம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. தரித்திரம் என்பது ஒரு ஆவி. வறுமை தரித்திரம் என்பது ஒரு பிசாசு. கொடுமைக்காரன் மற்றவனுக்கு தீங்கு வைப்பான், தரித்திரக்காரன் தனக்கு தானே தீங்கு வச்சுக்குவான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடுது, ஒரு பைசா பிரயோஜனம் வீட்டுல தங்கவே மாட்டேங்குது. சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் ஒண்ணு டாக்டருக்கு போகுது, இல்லைன்னா வக்கீலுக்கு போகுது, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகுது, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். இது தரித்திர ஆவி. ஜாக்கிரதையா இருங்க, இது தரித்திர ஆவி. கொடுமைக்காரனும் தரித்திரனும் ஒருவனை ஒருவர் சந்திக்கிறார்கள். சந்திக்கிறார்கள். யார் யாரோட சேருவாங்களா? கொடுமைக்காரன் யாரோட கூட்டணி வச்சுக்கிறான்? ஹல்லேலூயா, ஆமென். நீங்க யாரோட சேர்றீங்கன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. ரட்சிப்புக்குள்ள நடத்துறேன்னு சொல்லி நீங்க போய் குழியில விழுந்துடாதீங்க. ஆமென். தரித்திரர்கள் குறையா சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அது ஒரு ஆவி தேவ பிள்ளைகளை. நிறைய பேருக்கு ஜெபம் பண்றோம். அன்னைக்கு ஒரு முறை அமாவாசை ஜெபத்துல ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிசாசு ஆடுது, அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிசாசு சொல்லுது, இவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நான் தான் சாப்பிட்டு இருக்கிறேன், இவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நான் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். முடிச்ச பிறகு அவங்ககிட்ட பேசும்போது சொல்றாங்க, பாஸ்டர் எப்படியும் ஒரு மாசத்துக்கு நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் பாஸ்டர், ஆனா வீட்டுல அரிசி வாங்க கூட காசு இல்லை. 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அரிசி வாங்க கூட காசு இல்லை. இந்த பணம்லாம் எங்க போகுதுன்னு தெரியல, யாரு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. வேலை ஃபுல்லா செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பணத்தை பாதி வழியிலே ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? வட்டிக்காரன் எங்க நிக்கிறானா? ரோட்லயே நிக்கிறான். நான் வரதை தெரிஞ்சு ரோட்லயே வாங்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு காய்கறி கூட வாங்கிட்டு போக முடியல. தரித்திரம். we should very careful. அதை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேர் அதை ரொம்ப மேம்போக்கா விட்டுட்டு போறாங்க. நான் கேட்கிறேன், ரோட்ல நீங்க நிக்கிறீங்க, உங்க பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருக்கு, ஒருத்தர் உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு 1000 ரூபாய் தூக்கிட்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, சோத்திராண்டு அப்படி சொல்லுவீங்களா? ஒரு முறை சரி, திரும்ப அடுத்த நாள் அதே மாதிரி உங்க பாக்கெட்ல கை விட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? யாரு அப்பா விட்டு காசை நீ தூக்கிட்டு போற? கை கால் நல்லா தானே இருக்குது, போய் சம்பாரிடா. என்னடா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கண்ணுக்கு முன்னாடி பையில காசை விட்டு தூக்குறவன கோபம் வருது, உங்களுக்கே தெரியாம உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்க பணங்களை பிசாசு உறிந்து கொண்டு இருக்கிறானே, ஏன் கோபம் வரமாட்டேங்குது? நாம் கஷ்டப்படுவதோ வறுமை தரித்திரத்தினால குறைவோட வாழ்வது தேவனுக்கு சித்தம் அல்ல. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். ஆண்டவர் போஷிச்சார்ல, எங்கேயாவது சரியா கொடுத்தாரா? மீதம் எடுக்கத்தக்கதாய் கொடுக்கிறாரு. அப்ப நம்ம ஆண்டவர் நிறைவின் தேவன், நிறைவின் தேவன். தரித்திரம் ஒரு பிசாசு மனநிலை. தரித்திர பிசாசு பாக்கெட்ல இல்ல, பர்ஸ்ல இல்ல, இங்க இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம் உற்சாகமாய். ஹல்லேலூயா. நேற்று முள்ளுக்குறிச்சியில ஆராதனை நடந்தது, ஆண்டு விழா நடந்தது. 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்க. ஸோ பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நாங்கள் நைட்டு போய் உட்காந்து கணக்கு போடும்போது 21,000 ரூபாய் செலவானுச்சு. ஆனால் ஒரு பைசா கடன் இல்லை. மீதம் 1000 எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு செலவானது. நான் என்ன நினைச்சேன், இதுல கொஞ்சம் மீதி காசை ரெடி பண்ணி எப்படியாவது கரண்ட் இழுத்தரலாம் சர்ச்சுக்கு அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்த எல்லா ஊழியக்காருக்கும் நல்லா நிறைவா கொடுத்து அனுப்பு காணிக்க அப்படின்னாரு. நேற்று வந்த எல்லா ஊழியக்காரங்களும் சேர்த்து 7,500 ரூபாய் காணிக்க கொடுக்க உதவி செஞ்சார். எல்லாருக்கும் நிறைவா காணிப்போம். ஆண்டவர் குடு குடு, பார்க்காத குடு, சேர்த்து கொடு, இன்னும் சேர்த்து கொடு. உள்ள பேசிட்டே இருக்கிறார். நானு ஆண்டவரே ஆண்டவரே நீ குடு குடு, அள்ளி குடு அள்ளி குடு. ஆண்டவர் குடுங்கும் போது உள்ள மனசு தடுக்குது இல்ல, அதுதான் தரித்திராவி. விளங்குதா உங்களுக்கு? இவ்வளவா கொடுக்கணும், கொஞ்சம் கம்மியா கொடு, உனக்கு செலவு இருக்குது, உனக்கு நிறைய தேவை இருக்குது, அப்புறம் கொடுத்துக்கலாம். இது என்ன ஆவி? சொல்லுங்க. நான் இருந்தேங்க, பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது. நான் இருந்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரார். நான் தான் சொல்லிட்டேன், பிசாசு, இந்த பிசாசு பாக்கெட்ல இல்ல, பர்ஸ்ல இல்ல. இந்த பிசாசு எங்க இருக்கு? எல்லாம் இங்க கையை வச்சு சொல்லுங்க, இங்க இருக்கு. நீங்க என்னைக்கு இந்த தரித்திர மனப்பான்மையில இருந்து நம்ம வெளியே வரமோ அன்றைக்கு சம்பூரணத்தை காண்பீர்கள். அதான் சொன்னல, எல்லாம் முடிச்சு போய் கணக்கு பார்த்தா எல்லா செலவும் போக மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். குறைவே வரல. நான் நினைச்சேன் கரண்ட் இழுக்கணும், எப்படியாவது காசை கொஞ்சம் மிச்சப்படுத்தினு. கடைசியில மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒரு சகோதரி வந்து கையில 2,500 ரூபாய் கொடுத்து சீக்கிரமா கரண்ட் இழுங்க பாஸ்டர்னு கொடுத்துட்டு போறாங்க. பாத்தீங்களா? என் நினைவுகள் உன் நினைவுகள். நாம ஒண்ணு பிளான் பண்றோம், தெய்வம் ஒண்ணு பிளான் பண்ணுது. ஹல்லேலூயா. எஸ், தரித்திரர்களும் கொடுமைக்காரர்களும் கூட்டணி போடுறாங்க. அவர்கள் இருவரையும், அங்க வசனம் அழகா சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரையும் அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு இருளுங்க, தரித்திரம் ஒரு இருள். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அவளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம்? வெளிச்சம் கொடுக்கிறார். வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார்னா சத்தியத்தினால் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தினால விடுதலை ஆக்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். எப்படி இதுல இருந்து வெளியே வரணும்? இப்ப இந்த வசனத்துக்கு வாங்க. இப்ப நான் வந்து கொடுமை உங்களுக்கு வரும் நான் பேசல, கொடுமை உங்களுக்கு வராதுன்னு பேசுறேன். ஆனா அந்த ஒரு பழமொழி இன்னைக்கு முள்ளுக்குச்சில சொன்னேன், வெளியில போற ஓனான அந்த மாதிரி ரோட்ல போற பிசாசு தூக்கி நாமளே எங்க வச்சு கூடாது, வீட்டுக்குள்ள வச்சு கூடாது. அதான் கர்த்தர் சொல்றார், விலகி ஓடு.
கொடுமைக்காரர்களுக்கு விலகி ஓடு. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கொடுமைக்கு நீ தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆபத்திற்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். எதுக்கு பயப்படக்கூடாது? ஆபத்திற்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப என்ன பண்ணணும்? பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 62வது சங்கீதம் 10வது வசனம். எல்லாரும் சொல்லுங்க, கொடுமையை. கொடுமைன்னா ஆபத்து. ஆபத்தை நம்பாதிருங்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதை நம்பக்கூடாது? எதை நம்பக்கூடாது? ஆபத்தை நம்பாதிருங்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு பாஸ்டர், அதுதான் ஆபத்தை நம்புகிற காரியம். இது இப்படியே போனா அப்படி ஆயிடுமோ, என் பிள்ளை போற போக்க பார்த்தா எனக்கு சரியில்லை பாஸ்டர், கெட்டு போயிடுவானான்னு பயமா இருக்குது, என் வீடு இப்படியே போனா ஒண்ணுமில்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுக்கு பேரு கொடுமையை நம்புதல். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எதை நம்பாத? ஆபத்தை நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. உங்களோட நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது? ஏன் ஆண்டவர் நல்ல வார்த்தைகள் எல்லாம் இங்க எழுதி வச்சிருக்கிறாரு? என் பிள்ளைகளுக்காக கர்த்தர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தைகளை உள்ள கொண்டு போய் இதன் மேல உங்க நம்பிக்கையை வைக்கும் போது ஆபத்திற்கு பயப்படாதிருப்பீர்கள், திகிலுக்கு தூரமாவீர்கள். பயம் இருக்கக்கூடாது. பயத்துல நல்ல பயம் கெட்ட பயம்லாம் இல்லை, பயமே கெட்டது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. அப்ப பயமே கெட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயம் கெட்டது. அது சின்ன அளவுல இருந்தாலும் பெரிய அளவுல இருந்தாலும் பயம் கெட்டது. இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், நான் பயப்படுறேனா இல்லையா எப்படி அப்படின்னா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப சொல்ல வேணாம், வீட்டுல போய் யோசிச்சு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கேட்கலாமா கேள்வி? கை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை குறித்து நினைக்கும் போது, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது நம்பிக்கையா ஃபீல் பண்றீங்களா, பயமா ஃபீல் பண்றீங்களா? தட்ஸ் யுவர் பொசிஷன். அதுதான் உங்கள் இடம். உங்களை பத்தி நினைக்கும் போது, உங்க எதிர்காலத்தை பத்தி நினைக்கும் போது நம்பிக்கையா ஃபீல் பண்றீங்களா, விசுவாசமா ஃபீல் பண்றீங்களா, ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ண முடியுதா? இல்ல இல்ல போற போக்கெல்லாம் பார்த்தா என்னென்னமோ ஏதேதோ நடக்கும் போல தோணுது, ஏதோ போட்டு வாழ்க்கை எப்படி போதோ போட்டும் போ, வாழ்க்கையே நம்ம கையில இல்லைங்க, நம்ம நினைச்சதாங்க நடக்குது, என்னென்னமோ நடக்குதுங்க, போகட்டும் போ, எவ்வளவு தூரம் போதோ போ. இதெல்லாம் எதோட ரிஃப்ளெக்ஷன்? பயத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப யூ நீட் ஃபெய்த். நீங்க விசுவாசத்துல வளரணும்னு கர்த்தர் பேசுகிறார். இதை நீங்க ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக முடியாது. பயம் சாதாரணமா எடுத்துக்கொண்டு போகிற காரியம் அல்ல. ஆபத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசினுடைய வல்லமையே பயம்தான். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். படிச்சோம் இல்ல? கொடுமைக்கு நீங்க எப்ப தூரமாவீங்க? பயம் இல்லாதிருந்தா நீங்க எதுக்கு தூரமாவீங்க? அப்ப பயத்தோட இருந்தா விளங்குதா? இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் புறஜாதிகளுக்கு பேசல. இன்னைக்கு நான் பேசின ஹோல் மெசேஜ் யாருக்குன்னா விசுவாசிகளுக்கு. வெளியில இருக்கிறவங்களை விட உள்ள இருக்கிறாள் தான் பயங்கர பயத்துல இருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு சர்ச்சில் வேற இன்னும் நிறைய, இதோ கர்த்தர் மேகம் இதிலே வந்து கொண்டு இருக்கிறார், இன்று இரவு கர்த்தர் வந்தா போவியா மேல, சாமி இப்படியாவது என்ன மேல கூட்டிட்டு போயிடு. 6 நாள் அட்டின்னு அடி வாங்கிட்டு இங்க வந்து உக்காந்தா, இங்க இவரு ஈட்டியை வச்சு அடிக்கிறாரு. நடா எந்த பக்கம் போனாலும்
ஒரு தெய்வ பயம் இருக்கா பாஸ்டர் உங்க வாழ்க்கையில அப்படின்றாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெய்வ பயத்துக்கும் உலக பயத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க. ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன, எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒரு சண்டே பேசினேன். யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல ரெவரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு போடப்பட்ட இடத்துல மூல பாஷையில என்ன போட்டிருக்கு? ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னா மரியாதை, மதிப்புன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களிடத்துல பயத்தை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறாரு? மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறார். என்னுடைய கணம் எங்கே? அந்த கணம் தான் ஃபியர். அந்த ஃபியருக்கும் பிசாசு கொண்டு வர ஃபியருக்கும் சம்பந்தமே. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் வீட்டுக்கு போறேன். போன உடனே என் பிள்ளைங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்குவாங்க. டாடி அப்படின்னு வந்துருவாங்க. இது என்ன? அன்பு, பாசம். அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பா ஏதாவது ஒண்ணு யாராவது பண்ணா கூட அவன் சொல்றான், இல்ல டாடி இருக்கிறார், நான் பண்ணக்கூடாது. இது என்னது? பயமா? நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, அதுதான் ரெவரன்ஸ்னா. அதுதான். அப்பா இருக்கிறாரு, நான் இது பண்ணா அவருக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். விளங்குதா? அப்பா அடிச்சிருவாரு, நான் பண்ண மாட்டேன். அது இல்ல, இதை நான் பண்ண எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. விளங்குதா உங்களுக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆமென். இப்ப கர்த்தர் உங்க இடத்துல இதைதான் எதிர்பார்க்கிறாரு. நான் ஏசப்பா பிள்ளை, நான் பண்ண மாட்டேன். இது பண்ணா யாருக்கு பிடிக்காது? என் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல, இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேற எந்த பயமும் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட. பயமே வேணான்றார். அழகா போட்டிருக்குது, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். வா, ஓடி வா, என்கிட்ட வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோ, வா. உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த தடையுமே இல்லை, எந்த கில்ட்டியுமே இல்லை, எந்த குற்ற மனசாட்சியும் இல்லை. நான் எல்லாத்தையும் கழுவி உன்னை என் பிள்ளையா மாத்தி வச்சிருக்கிறேன். ஏன்னா நீ எப்ப வேணாலும் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கலாம், எப்ப வேணாலும் என்னோட அன்பை நீ எடுத்துக்கொள்ளலாம், எப்ப வேணாலும் என் சமூகத்தை நீ ஓடி வரலாம். எந்த விதமான தடையும் கிடையாது. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது ஒன்றும் உன்னை அணுகாது. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கு மேல சொல்றாரு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு. கிருபைன்னா அன்புன்னு அர்த்தங்க. என் அன்பு உனக்கு கூட இருக்கிறபடினால எந்த தீமையும் எந்த கொடுமையும் ஆபத்தும் உனக்கு வராது. இப்ப இங்க இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது? அந்த இடத்துல நீங்க நிக்கணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வராது. வந்த பிறகு சரிப்படுத்துறது வேற, எனக்கு வரவே வராது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போனேன். உட்காந்து எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஐயா அவசரமா வெளியே போகணும். வண்டி எடுத்துட்டு போறாரு. பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் பாஸ்டர், போயிட்டு வந்துடுறேன் பாஸ்டர் அப்படி வண்டி எடுத்துட்டு போறாரு. அந்த அம்மா, என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க. அவ்வளவு நேரம் வேக வேகமா வண்டி எடுத்தவர் இந்த அம்மா சொன்ன பிறகு சோத்திரம் 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 சோத்திரம். பயமில்லாதிருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயமில்லாதிருப்பாய். சிங்கம் மாதிரி இருக்கணும். 91ஆம் சங்கீதம், உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழட்டும், அவனுக்கு கொரோனா வரட்டும், இவனுக்கு கொரோனா வரட்டும், அவனுக்கு காய்ச்சல் வரட்டும், இவனுக்கு காய்ச்சல் வரட்டும், அவனுக்கு என்ன வேணா நடக்கட்டும், இவனுக்கு என்ன நடக்கட்டும், எனக்கு நடக்காதியா. இதுதான் விசுவாசம். எங்க போச்சு அந்த விசுவாசம்? உண்மையா சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்க. நிறைய பேரோட போன்ல பேசும்போது, நேர்ல பேசும்போது, நிறைய காரியங்கள் சொல்லும் போது ரொம்ப ஆழமான பயத்துல இருக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் எவ்வளோ பூசி மூழ்கி எவ்வளோ பாலிஷ்டான வார்த்தை பேசினாலும் ஈஸியா நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். பாருங்களேன், ஒரு பயங்கரமான பயத்துக்குள்ள அவங்க மூழ்கி இருக்கிறாங்க, நமக்கு நல்லா தெரியுது. அப்ப நான் செக் பண்ணேன், நாம பயத்தை பிரசங்கம் பண்ணல. ஈவன் அப்பா கூட பயங்கரமா ஃபெய்த்தை தான் பேசுவாரு, அவருமே விசுவாசத்தை தான் பேசுறாரு, அவரும் பயத்தை பேசல. பாஸ்டர் சாம் அவங்களும் பயத்தை பேசல. அப்போ உங்களுக்கு போதிக்கிற பாஸ்டருங்க யாருமே எதை பேசல? உண்மைதானே? நீங்க தான் சாட்சி. நாங்க யாராவது
இந்த வாரம் பத்திரமா இருங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். அப்படி என்னைக்கா நாங்க பேசியிருக்கிறோமா? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? ஏசப்பா எனக்கு இப்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி எதாவது பேசியிருக்கிறோமா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, வண்டியில எல்லாம் போகும்போது சொத்துறோம் சொத்துறோம் அன்னி பஸ் பேசிட்டே போங்க, எது வேணாலும் நடக்கலாம், அப்படியேதான் நாங்க பேசியிருக்கிறோமா? தைரியமா போங்க, அப்பா பிள்ளை உங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார், அப்படிதானே சொல்றோம். அப்ப நாங்க போதிக்காத பயம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணல, உங்களை கேள்வி கேட்க தான் நான் வந்திருக்கிறேன். நாங்கள் பேசாத பயம் உங்களுக்குள் எப்படி வந்தது? அப்ப எங்களோட வார்த்தையை விட ஏதோ ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கிறீங்க, வேற ஏதோ ஒரு செய்தி பயங்கரமா கேட்டுட்டு இருக்கிறீங்க, வேற யாரோ ஒருத்தவங்க உங்களை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் அது? உங்க ஊழியக்காரங்க. நாங்க பயத்தை பேசல, பயத்தை போதிக்கல, பயத்துல இருந்து வெளியே வாங்கன்னு பேசிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் தாண்டி உங்களுக்குள் பயம் இருக்கிறது என்றால் இங்கிருந்து வருகிற வார்த்தையை நீங்க இன்னும் சீரியஸா எடுக்கலன்னு அர்த்தம். எனக்கான வார்த்தை நீங்க எடுத்துக்கல, கோச்சுக்காதீங்க, உண்மைதான். கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகில் இல்லாது இருப்பாய். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் பேசி, இதுக்கு மேல நான் பைபிள்ல வேற என்ன வார்த்தை எழுதுன்னு எனக்கு தெரியல மகனே. என் பிள்ளைங்க இவ்வளவு பயந்துட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேல வேற என்ன எழுதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்காக ஊழியம் செய்யும் போது உண்மையா சொல்றேன், மனசு வேதனை. நம்ம இவ்வளவு பேசுறோம், இன்னமும் சிஸ்டர் ஜோமனிக்கோங்க சிஸ்டர், பயமா இருக்கு சிஸ்டர், பாஸ்டர் ஜோமனிக்கோங்க பாஸ்டர், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல பாஸ்டர், என்னன்னே என்ன போகுது வாழ்க்கையில என்ன போகுதுன்னே தெரியல பாஸ்டர். இப்படி வார்த்தையெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கேட்கிறேன், உங்களை அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ண வச்சு நான் கீழே உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்க பயங்கரமா தைரியத்தை பேசிட்டு விசுவாசத்தை பேசிட்டு அடுத்த வாரம் வந்துட்டு பாஸ்டர் என்னென்னமோ நடக்குது, என்ன பயமா இருக்குது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சீரியஸா இன்னும் எடுத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். நாங்க பேசாத பயம் உங்களுக்குள் எப்படி வந்தது? யாரால் வந்தது? அப்ப எதை கவனிக்கிறீங்க? நீங்க எந்த வார்த்தையை அதிகமா கேட்டுட்டு இருக்கிறீங்க? ரொம்ப சீரியஸா எடுங்க, தயவு செய்து உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, இது உடன்படிக்கை, இது நிச்சயமான வார்த்தைகள். இங்க கர்த்தர் வார்த்தையா பேசல, உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இதுதான் நடக்கணும், இதை மீறி வேற எதுவும் நடக்க கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சவங்கள அல்லையா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டங்க சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்கன்னா பயப்படாதீங்க. எத்தனை பிரச்சனை காதுல வந்தாலும் சொல்லணும், தைரியமா சொல்லணும், ஏசப்பா இந்த வாரம் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். 1000 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும், எத்தனை சூழ்நிலை முன்னாடி நிக்கட்டும், நெஞ்சு நிமித்து தைரியமா சொல்லணும், இந்த வாரம் கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, கொடுமைக்கு தூரமாவாய், உனக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு பேசியிருக்கிறாரு, எனக்கு வராது. சொல்ல முடியுமா? நில்லுங்க, வார்த்தையில நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை தாண்டி ஒன்றும் என் வாழ்க்கையில நடக்காது, நடக்க கர்த்தர் விட மாட்டார். இதுதான் நம்பிக்கை, அதான் விசுவாசம். டேக் இட் சீரியஸ்லி. வார்த்தை அப்படியே உயிரா எடுத்துக்கோங்க. இதுதான் எனக்கான உத்தரவாதம், இதுதான் என் வாழ்க்கை, இங்க எழுதப்பட்டதா என் வாழ்க்கையில நடக்கும். இது ரொம்ப ஆணித்தரமா நம்பணும். பிசாசு எத்தனை கண்ணுக்கு முன்னாடி ஜீபூம்பா காட்டினாலும், எத்தனை சூழ்நிலைகளை காமிச்சாலும், எத்தனை பிசாசை காமிச்சாலும், எத்தனை மனிதர்களை காமிச்சாலும், உங்க இருதயம் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும், அதை தவிர ஒன்றும் நடக்காது. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் சொல்லாத எதுவும் என் வாழ்க்கையில நடக்காது. ஓ ஹல்லேலூயா. நம்புறீங்களா அந்த வார்த்தைகளை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது ஒன்று உனக்கு. அந்த அதிகாரத்தோட கடைசியில சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும்
பில்லி சூனியம், செய்வினை, ஏவல், தந்திரங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள். நான் சொல்றேன், பிசாசுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி என்ன தெரியுமா? அவனை கண்டுக்காம வர்றீங்க பாருங்க, அதுதான் பெருசு. ஏன்டா நான் இவ்வளோ பண்றேன், என்ன கொஞ்சமாவது கண்டுக்கிறாங்களா பாத்தியா? அவங்க பாட்டுக்கு பயம் இல்லாம தைரியமா இருக்கிறாங்க பாரு. இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ பிரச்சனையை முன்னாடி நிறுத்தினாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? தைரியமா இருக்கிறாங்களே. அவனுக்கு வயிறு எரியும். நம்ம ஆளுங்க அவன் லைட்டா மிக்சர் தீனி தூக்கி போட்டாலே, இசப்பா என்ன நடக்குமோ, இது நடக்குமோ. பள்ளி கத்துல பாஸ்டர் ஜோமனுங்க பாஸ்டர், நான் ஜோமன் இருக்கிறேங்க. எதுக்கு? உண்மை இருக்கிறாங்க. அதுதான் ஒரே வேதனையா இருக்கு. இப்படி மட்டும் மக்களுக்கு இதுக்கு மேல என்ன பிரசங்கம் பண்றது தெரியல. பாஸ்டர் பள்ளி கத்துனா நல்லது நடக்கும்னாங்க. ஒரு மாசமா என் வீட்டுல என்ன கத்துல? நான் சொன்னேன், நான் ஒரு பள்ளி நானே செஞ்சு, நானே ப்ளூடூத் எஃபெக்ட்லாம் வச்சு உன் வீட்டுல வச்சுட்டு வரமா, அப்படியாவது வாழ்க்கையில் என்ன நடக்கட்டும். நம்ம நம்பிக்கையை எதுலலாம் வச்சிருக்கிறோம் பாருங்க. பள்ளி கத்துனா நல்லது நடக்கும். சரி, உங்க ஊழியக்காரங்க தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்கிறோமே, நன்மை நடக்காதா? நல்லது நடக்காதா? எதன் மேல உங்க நம்பிக்கையை வச்சிட்டு இருக்கிறீங்க? பாஸ்டர் காலையில எழுந்திரிச்சோன்னா கெட்ட சகுனம் பாஸ்டர், ஒரே பேட் நியூஸா வருது பாஸ்டர். வரட்டும், என்ன என்னன்னு கேட்கிறேன். அது வந்தா அது அப்படியே நடந்துருமா உங்க வாழ்க்கையில? கொஞ்சம் உங்க நம்பிக்கையை சீர்து. எதை நம்பிட்டு இருக்கிறீங்க நீங்க? காலையில அப்படியே எழுந்திரிச்சோன்னு அப்படியே பரிசுத்தமா, அப்படியே காதுல ஹல்லேலூயா, அப்படியே பரலோகமா பரிசுத்தமா போய் அப்படியே வேலையில உட்காந்து அப்படியே வீட்டெல்லாம் சமையல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு போய் வரணும். காலையில இருந்து தன் 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 பாத்திரம் கீழே விழுந்தா போதும், என்னது பாத்திரம் எல்லாம் கீழே விழுது, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போ. எதை நம்பிட்டு இருக்கிறீங்க? எதை நம்பிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட கோச்சுக்காதீங்க. வார்த்தையை நீங்க இன்னும் நம்பலன்றதோடைய அறிகுறி இதெல்லாம். நீங்க இன்னும் சீரியஸா வார்த்தை எடுத்துக்கல. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க இன்னும் சீரியஸா எடுத்துக்கல. எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிற, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது, ஊர்ல நடக்கிறது, ரோட்ல நடக்கிறது, பக்கத்து வீட்டுல நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில நடக்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஜோம் பண்ணுது, பாஸ்டர் என் பையனுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன் அம்மா? இல்ல பாஸ்டர், பக்கத்து வீட்டுல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் பாஸ்டர். சரி, அவங்களுக்காக ஜோம் பண்ணலாம், கர்த்தர் ஆறுதல் தருவார். இல்ல பாஸ்டர், அவன் பைக் வச்சிருந்தான், அதே பைக் தான் என் பையனும் வச்சிருக்கிறான். அவனுக்கு 22 வயசு, இவனுக்கு 22 வயசு. இப்ப சொல்லுங்க, இந்த அம்மா எதுக்கு ஜோம் பண்ண சொல்லுது? அவனுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துரும். அப்புறம் என்ன பிரசங்கம் கேட்டு, என்ன வார்த்தையை நம்பி, என்ன எதை நம்பிட்டு இருக்கிறோம்? நாம எதை நம்பிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, இந்த வார்த்தையை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். யாரெல்லாம் பைபிள் வச்சுக்கிறீங்களோ அப்படி தூக்கி காமிச்சு சொல்லுங்க, இதுல எழுதப்பட்டது தான் என் வாழ்க்கையில நடக்கும். இதை தவிர ஒன்னும் என் வாழ்க்கையில நடக்காது. ஏசப்பா தான் சொல்றாரு, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை அழியாது. அவர் தான் சொன்ன, இதுல ஒரு வார்த்தை கூட கீழே விழாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல எழுதப்பட்ட வார்த்தையில ஒண்ணுமே கீழே விழாது. இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 112 தாவீது சொல்றாரு, ஜீசஸ் ஹல்லேலூயா, 112வது சங்கீதம் 7வது வசனம், 112:7, துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். 8வது வசனம், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதனால், கர்த்தர் உன் காதுக்கு துர்ச்செய்தியே வராதுன்னு சொல்லல, வந்தாலும் நீ பயப்படக்கூடாது. அந்த ஒரு இடத்துக்கு போயிடுங்க. யாருக்கு என்ன வேணா நடக்கட்டுங்க, நான் அவருடைய கைகளுக்குள்ள இருக்கிறேன். கண்ணின் மணியை போல என்னை தேவன் பாதுகாக்கிறார், ஒரு தீமையும் அணுகாது. விசுவாசிக்கணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒரு தீமையும் நடக்காது. உங்க நம்பிக்கையை சீர்தூக்கி பாருங்க. கொடுமையை நம்பாதீங்க, ஆபத்துகளை நம்பாதீங்க, பயத்தை நம்பாதீங்க.
யாருக்கு என்ன நடந்தாலும் அது அவங்க பாடு. உங்களை கர்த்தர் கண்ணின் மணியை போல காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதுல எழுதப்பட்ட வார்த்தைகளை தவிர வேற ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. இததான் நீங்க நம்பணும். இதைதான் நீங்க நம்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் உங்க இருதயத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் இருதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே,